ஃப்ரெண்ட்ஸ், நேற்று கால் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி ரெக்கார்டு வந்து 6ஆம் தேதி நான் பண்ணுறேன். ஓகேங்களா? ஜனவரி 6 டியூஸ்டே 2026. ஓகேங்களா? இது எஸ்டர்டே மேலே போட்டிருக்க பாருங்கள். எஸ்டர்டே கால் கொடுத்தது கரெக்டாக காலையில் 9:54 கொடுத்தேன் ஃப்ரெண்ட்ஸ். பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் பை 60,430. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா லேட்டாக தான் கொடுத்தேன். 10:43 தான் நம்மளுக்கு டார்கெட்டு ஃபிக்ஸ் ஆச்சு. டார்கெட் வந்து 60,530, 100 பாயிண்ட் டார்கெட்டு. ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 60,330. ஸ்டாப் லாஸும் 100 பாயிண்ட்டு. ஓகேங்களா? ஆக்சுவலாக வந்து இப்போ எனக்கு லைவ் மார்க்கெட் போயிட்டுருக்கு. இது நேற்று தான் நடந்தது இது. ஓகேங்களா? கரெக்டாக 9:53 கொடுத்தேன். இந்த இடத்துல தான் கொடுத்தது. டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 530. ஸ்டாப் லாஸ் வந்து கரெக்டாக 9:53 இந்த கேண்டலில் தான் கொடுத்தேன். கரெக்டாக வந்து டார்கெட் வந்து போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? 100 பாயிண்ட்டு. ஓகேங்களா? நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து கீழே வரல. டார்கெட் எப்போ போயிருக்கு? கரெக்டாக வந்து 10:25க்கு நம்ம டார்கெட் போயிருக்கு. சப்போஸ் நான் டார்கெட் வந்து டைப் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா தான் நான் டைப் பண்ணி அமிச்சேன். சப்போஸ் நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணாமல் விட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து இந்த இடம் வந்து ஸ்டாப் லாஸ் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து செகண்ட் என்ட்ரி வந்து நீங்கள் செல் என்ட்ரி எடுத்துருக்கணும். செல் என்ட்ரி எடுத்துகிட்டு அதே சேம் 100 பாயிண்ட் தான் டார்கெட்டு. ஓகேங்களா? 100 பாயிண்ட் டார்கெட்டு நீங்கள் செல் என்ட்ரி எடுத்துருந்தீங்கன்னா 300ல் எடுத்திருப்பீங்க. 200ல் டார்கெட்டு. ஆக்சுவலாக வந்து நீங்கள் இந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணாமல் விட்டுட்டு இருந்தீங்கன்னா கூட இந்த இடத்துல வந்து இங்கே லாஸ் பண்ணதை வந்து பார்த்திங்கன்னா இங்கே நீங்கள் ரெக்கவரி பண்ணிகிட்ருக்கலாம். ஓகேங்களா? நோ லாஸ் நோ ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு மார்க்கெட் வந்து முடிஞ்சிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து இன்னும் நம்மளுடைய செட்டப் வந்து வரல. இப்போ ரன்னிங்கில் தான் போயிட்டுருக்கு மார்க்கெட்டு. இன்னும் நம்மளுடைய செட்டப் வந்து வரல. வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு கால் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி வந்து 80% வந்து அக்யூரேசி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அக்யூரேசி இருக்கும். 10 ட்ரேட் எடுக்கிறீங்கன்னா 2 ட்ரேடு வந்து லாஸ் கொடுக்கும், 8 ட்ரேடு வந்து ப்ராஃபிட் கொடுக்கும். அதில் வந்து நீங்கள் ஒரு அந்த 2 ட்ரேடு லாஸ் ஆனது வந்து உங்களுக்கு 8 ட்ரேடு ப்ராஃபிட்டில் நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 6 ட்ரேடு நெட் ப்ராஃபிட்டில் இருக்கும். 6 ட்ரேடில் வந்து நம்ம ஒரு ட்ரேடு கூட நீங்கள் ப்ரோக்கரேஜுக்கு நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா 5 ட்ரேடு. ஓகேங்களா? ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் 3% ப்ராஃபிட் வச்சிங்கன்னா கூட 5 ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா 15%, 10 நாளைக்கு. அது நீங்கள் மந்த்லி 20 நாள் ட்ரேடிங் டேஸில் நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா 10 நாள் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் நிற்கும். 3% பர் டே நீங்கள் போட்டிங்கன்னா 10 நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து 30% உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் நீங்கள் பக்காவாக ரூல்ஸை நீங்கள் மிலிட்ரி ரூல் மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான் இதில் வந்து நம்ம நிலைச்சி நிற்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி இன்னும் செட்டப் இன்னும் வரல. நம்மளுது வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு வேறு எதனா சப்போர்ட்டு தேவைப்பட்டாலும் நம்மளுக்கு கீழே இப்போ அக்கௌண்ட்டை நீங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கால்ஸ் வந்து நம்ம கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அது ஃப்ரீயாகவே நம்ம கொடுப்போம். அதை வந்து நீங்கள் பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கால் வேறு வந்துகிட்டே இருக்குது.